இம்ப்ரவைஸ் பண்ணும்பொழுது நல்லா இருக்கும். ஸ்பாட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நான் நல்லா கேட்டுட்டு வேணாம் அப்படிம்பேன். சீக்ரெட் இல்ல சார், சீக்ரெட் சார். எத்தனை கேட்டாலும் சரி, ஃபர்ஸ்ட் டேக்ல என்ன எனர்ஜி இருந்துச்சோ அதே எனர்ஜி தான். டே புது பையன்டா, ஒழுங்கா பார்த்து செஞ்சு விடு, வாழ்க்கைக்கு கெடுத்து விட்றாத, நல்லா வரணும்டா அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றி. இது ஒரு நன்றி தெரிவிக்கும் நாள் தான் அன்னைக்கு. இப்போது சக்ஸஸ் மீட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது ஐ திங்க் சக்ஸஸ்க்கு வந்து 2 பார்ட் தேவைப்படும். ஒன்று ட்ரஸ்ட்டு, இன்னொன்று அக்செப்டன்ஸ். ஃபர்ஸ்ட் திங், இங்கே இவங்க ட்ரஸ்ட் பண்ணதுனால தான் அது வந்து வந்திருக்கு. அண்ட் உங்களோட அக்செப்டன்ஸ் தான் சக்ஸஸ்ங்கிற இடத்துக்கு நகர்த்திட்டு போயிருக்கு. இது ரெண்டும் சேர்ந்தால் தான் எந்த ப்ராஜெக்ட்டுமே வந்து அந்த சக்ஸஸ்ங்கிற இடத்துக்கு வர முடியும். ஸோ இந்த ட்ரஸ்ட், அது வந்து இப்போ சார் சொன்னது மாதிரி தான். நிறையா சொல்லுவாங்க, நான் அப்படியே கேட்டுகிட்டே இருப்பேன், இல்லை வேணாம் அப்படின்றேன். ஏன்னா அதெல்லாம் அது நமக்கு நிறைய யோசிச்சு அது இது எந்த அளவில் இருக்கணும், இந்த கேரக்டர் எந்த மாதிரி இருந்தால் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு பல விஷயங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அப்படி என்னடா அவன் சொல்கிறான், என்ன சின்ன பையன், நம்ம சொல்கிறோம் அது அக்செப்ட் ஆகலை, எடுத்துக்கல அப்படின்னா அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்க தொடர்ந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. அண்டு அது ஒரு விதமாக ஒரு ஹாப்பியாக தான் இருக்கும் அது. ஏன்னா அந்த அந்த இன்வால்மெண்ட் ரொம்ப முக்கியம் இல்லை. ஏதோ சொல்கிறாங்க, நம்ம வந்தோம், நம்ம ஒரு டைம் கொடுத்தோம், அந்த டைமுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு நினைக்காம இன்வால்வ்டாக ஒன்று பண்ணுறது இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் டைம் சாரை வந்து நான் டேரெக்டாக ஸ்பாட்டில் தான் மீட் பண்ணேன் சிங்கமொழி சாரை. பார்த்தோடனே வந்து ஒரு கோஆர்டினேட்டர், ஒருத்தர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் கோஆர்டினேட்டர் கூப்பிட்டு, புது பையன்டா, ஒழுங்காக பார்த்து செஞ்சு விடு, வாழ்க்கைக்கு கெடுத்து விட்றாத, நல்லா வரணும்டா அப்படின்னு சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா சார்? ஃபர்ஸ்ட் டே அதான் நடந்தது. அண்ட் இதில் நிறையா சின்ன சின்ன ரோல்ஸ் இருக்குது. வெப் சீரிஸ் அப்படிங்கிறதுனால வந்து நிறைய லேயர்ஸில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. அது வந்து ஒருத்தவங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். பட் அந்த அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அது ஒப்பீட்டளவில் கம்மியாக இருக்கும், அந்த வேரியேஷன்ஸ் இருக்கும். அப்படி இருக்கிற இடத்துலையும் வந்து ஒத்துக்கிட்டு எல்லாரும் பண்ணதுக்கு காரணம் வந்து இந்த பர்சனல் அஃபெக்ஷன், அந்த பர்சனல் கனெக்ஷன். ஏன்னா பிரகீத் சார்லாம் சொல்கிறது மாதிரி அந்த இதில் அரசியல் இருக்குது, இதில் பேசப்பட்டிருக்கு அப்படின்னா அதெல்லாம் அவங்கள்ட்ட இருந்து வந்தது தான். அந்த எப்படி நம்ம வந்து இதை நையாண்டியாக பேசுகிறோம் அப்படிங்கிறதெல்லாமும் அவங்கள்ட்ட இருந்து வந்தது. அவங்கள பார்த்து வளர்ந்தவங்க தான். நிறையா அவங்களோட நாங்கள் பேசியிருக்கோம், விவாதிப்போம். எனக்குன்னு ஒரு அவ்வளோதானே நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்க களத்தில் அவ்வளோ நின்னவங்கள்ட்ட நம்ம பயங்கரமாக வாதம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது அது பொறுமையாக, அவங்க நான் அமைதியாக இருந்தேன்னு சொல்லுவாங்க, பட் அவங்க ரொம்ப அமைதியாக கேட்பாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் திங். அதுதான் நம்ம அதை கற்றுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. திரும்ப திரும்ப நம்ம அதை பேசும்பொழுது ஒரு லெவலில் ஓகே, உனக்கு இன்னைக்கு புரியாது நாளைக்கு புரியும் அப்படின்னு விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த அரசியல் புரிதலாக இருக்கட்டும், அதை அணுகிற விதமாக இருக்கட்டும், அது எல்லாமும் இவங்க எல்லார்ட்டேருந்தும் கற்றுக்கிட்டது தான். ஏன்னா என்னை தெரியறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாரையும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் அவங்க எல்லாருமே ஒரு வகையில் ப்ரூவ் பண்ணவங்க தான். அவங்க எல்லாரும் நான் சொல்றத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அதுக்காக அவங்க ஒத்து போறாங்க அப்படிங்கிறது தான் அந்த ட்ரஸ்ட். ஃபர்ஸ்ட் திங், ஜி5 டீமாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், அண்டு ராம்ஜி சாராக இருக்கட்டும், அந்த ட்ரஸ்ட் இருந்தால் மட்டும்தான் அது முதல்ல அது ப்ராஜெக்ட் வரும், ப்ராடக்டாக மாறும். அதுக்கு பிறகு உங்களோட அக்செப்டன்ஸ், அதை நீங்கள் எடுத்துகிட்டு போன விதம், அந்த ஒவ்வொரு இடத்துல எல்லாருமே சொன்னாங்க, ஒரு ஃபார் த நேம் சேக் வந்து நல்லா இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, ஏதோ ஒரு 2 வரி போடாமல் ரொம்ப மைன்யூட் டீட்டெயில்ஸ், இந்த லேயர்ஸ் பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன விஷயத்த கூட ஒருத்தவங்களும் ஒரு டைம், அதான் லிங்கபுரம் சொன்னாங்கல்ல, ஒரு நாள் எழுதிட்டு அது விடலை, ஒரு நாளும் ஏதோ உங்களுக்கு ஞாபகம் வர்றதா அந்த 2 வரிய ஒரு சின்ன டயலாகா இருக்கட்டும், அல்லது ஒரு சாங்கா இருக்கட்டும், அல்லது லிரிக்கா இருக்கட்டும், ஒரு சின்ன ஷார்ட்டா இருக்கட்டும், இப்படி எல்லா இடத்தையும் மென்ஷன் பண்ணி அதை ரசிச்சு அதை கொண்டு போய் சேர்க்கும் பொழுதுதான் இன்னொருத்தவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சதா மாறுது. ஏன்னா இப்ப இன்னைக்கு கூட பார்க்கும் பொழுது நிறைய பேர் பர்சனலா நேரடியாவே நல்லா இருக்கு, இந்த இடம் நல்லா இருக்கு, அந்த இடம் நல்லா இருக்குன்னு தங்களோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்லும் பொழுது ரொம்ப ஹாப்பியா இருக்குது. அந்த அக்செப்டன்ஸ் தான் சக்சஸ்க்கான காரணம். இவங்களோட ட்ரஸ்ட் அண்ட் அந்த அக்செப்டன்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து ரொம்ப நன்றி. அதுதான் ஃபர்ஸ்ட் திங் சொல்லணும்னு நான் நினைச்சது. நிறைய பேர் இப்போ இங்கே இல்லை, அனுவல் மேம் இல்லை, இன்னும் நிறைய பேர் இங்கே இல்லை. ராம்ஜி சார் இது வரைக்கும் எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே ராம்ஜி சார் இல்லை, பிஸியாக இருக்காங்க. அது ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் உருவானதுக்கு பல காரணம் இருக்கு. பிரகதீஷ் சார் சொன்னது மாதிரி, மணிகண்டன் சார், இன்னும் பல பேரோட முயற்சி தான் நாங்கள் ராம்ஜி சார்கிட்ட இதை கொண்டு போக முடிஞ்சது. அண்ட் ராம்ஜி சார் தான் ஜி5 கொண்டு போகிறாங்க. அதனால தான் இந்த ப்ராஜெக்ட் ஆன் ஆயிருக்கு. அதிலிருந்து இந்த ப்ராஜெக்ட் முடிவடைகிறப்ப ஒரு வெப் சீரிஸாக கம்ப்ளீட் ஆகி வரும் பொழுது அதுக்கு இவ்வளோ பேரோட உழைப்பு அண்ட் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே, மேம் சொன்னாங்க இல்லையா, ப்ரொடியூசர் மேம் சொல்லும் பொழுது, எவ்ரி டிபார்ட்மெண்ட், ஏன்னா எல்லாரோட கமிட்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அவங்களோட ஹெல்ப் இல்லாமல் அந்த லிமிட்டடான அந்த இதுக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்துருக்க முடியாது. எல்லாரோட கமிட்மெண்ட் ரொம்ப முக்கியம் எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே. அது இல்லைன்னா அது கம்ப்ளீட்டடாக வராது. அண்ட் இப்போ உங்களோட அடுத்த லெவலில் நீங்கள் புஷ் பண்ணது, அப்புறம் அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், சமூக செயல்பாட்டாளர்கள், பத்திரிகையாளர்கள், எழுதுறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப எனக்கு வந்து அமைச்சர் அவங்களெல்லாம் பார்த்தது வந்து ரொம்ப மன நிறைவாக இருந்தது. அது நம்ம எதிர்பார்க்கல. நம்ம சொன்னாங்களே எல்லாருமே அன்எக்ஸ்பெக்டட் தான். இங்கே நடக்கிற ஒவ்வொரு மொமெண்ட்டுமே எங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஸ்க்ரீனோட முடிஞ்சிருச்சு. ஸ்க்ரீனில் இது நடக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்கள் எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தது. அதை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கிற ஐடியா கூட எனக்கு இல்லை. எனக்கு ஒரு ஐடியா இருந்தது, இது இந்த அளவில் இருந்தால் போதும், இந்த அளவுக்கு வேண்டாம், இது மட்டும்தான் என் கண்ட்ரோலில் இருக்குது, அது மட்டும்தான் நாங்கள் பண்ணோம். பட் அது ஒவ்வொரு ஸ்டெப்பாக அது அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிற ஒவ்வொரு மேஜிக்குமே வந்து ரொம்ப ஹாப்பி. அண்டு நிறைய கால்ஸ், நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ்லேருந்து பர்சனலாக ஃபோன் பண்ணி நமக்கு பேசுறது வந்து இன்னும் அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை ஷேர் பண்ணாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெஸ் மீட்டில் வந்து கௌஷிக் சார் சொன்னாங்க, என்னோட வீட்டில் நான் இந்த மாதிரி பீரியட்ஸ் டைமில் வந்து என்னோட குழந்தை இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆக்டிவிட்டி, இந்த பூஜை பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண மாட்டாங்க. பட் இதை பார்த்ததுக்கு பிறகு, நான் பண்ணதுக்கு பிறகு இது கூட நம்ம வீட்டில் செய்யலைன்னா எப்படி? ஸோ என்னோட பொண்ணு வந்து அடுத்தது முறை தயங்கும் பொழுது அதெல்லாம் ஒன்றும் யோசிக்காதம்மா, நீ போய் தாராளமாக பூஜை பண்ணு அப்படின்னு அனுப்பிவிட்டேன். அப்படிங்கிற அந்த ஒரு சேஞ்ச் இருந்தது. அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஷாக்காக இருந்தது. அதை நான் மேடையில் தான் கேட்டேன், சார்ட்ட சொல்லியிருந்தேன், ரொம்ப தேங்க்ஸ் சார். அது அந்த மாதிரியான பர்சனல் மொமெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க லைஃப்பில். அபி சொன்னாங்க, அவங்க வீட்டில் நடந்த சேஞ்சஸ் சொன்னாங்க. நிறைய பேர் பர்சனல் சேஞ்சஸ் சொல்லும் பொழுது நான் இதை எதிர்பார்க்கல. நான் வந்து அப்படி ஒன்று நினச்சது கிடையாது. ஒரு ஃபிலிம் அல்லது ஒரு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து சொசைட்டியில் பெரிய சேஞ்ச் கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். ஆல்ரெடி சேஞ்சுக்காக போராடிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சது. அப்படிதான் நான் நினைச்சிருக்கேன். பட் அது இல்லை, சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு அந்த ரெஸ்பான்சஸ் மூலயமா தெரிஞ்சது. ரொம்ப ஹாப்பி அதுக்கு. அது ரொம்ப நன்றியும் கூட. அண்ட் இதை தொடர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வேவ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. பொதுவாக ஒரு இப்போ இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டு நமக்கு தெரியும், ஒரு வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அது தாங்கினா அது சக்ஸஸ், அவ்வளோதான். ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அது கம்ப்ளீட்டாக ஆயிடுச்சுனாலே அது சக்ஸஸ்ன்னு சொல்லிடுவோம். பட் ஒரு 4 Fridays ஐ திங்க் இட்ஸ் கன்சிக்யூட்டிவாக போய்கிட்டு இருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக. அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது எல்லா விதத்துலையும் ப்ரொமோஷன் பண்ணதுலேருந்து நீங்கள் பர்சனலாக எடுத்துகிட்டு ஒரு லெவலுக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கறதுனால தான் நடக்குது. ஏன்னா ட்ரூ வேர்ட்ஸ் தான் வந்து ஈஸியாக ரீச் ஆகும். வேற ஏதாவது ஒரு டேர்ம்டா ஒரு ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டியா, கணேஷ் ப்ரோ சொன்னார்ல, லவ்ஸ் தமிழ்நாடு லவ்ஸ் ஐலி, அது மாதிரி வேற ஏதாவது கேப்ஷன்ஸ் நம்ம போட்டுடலாம். பட் அது உண்மையா இல்லைன்னா அதோட லைஃப் டைம் ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த ட்ரூ வேர்ட்ஸ் வந்து அதான் எழுதாதவங்க எழுதுறாங்க அப்படின்னு சச்சின் சொன்னாரு. அது நான் நிறைய பார்த்தேன். அவங்களுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு ரைட்டப் எழுத தெரியலாம், தெரியாம போயிருக்கலாம். அவங்க அப்படிலாம் நினைக்கல. நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கு பாருங்க அப்படின்னாவது எழுதிடுறாங்க. அது 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 பெரிய ப்ரொமோஷன், அது பெரிய சப்போர்ட். அது அந்த மாதிரி எல்லாரோட பர்சனல் கனெக்ஷன் வந்து அதுதான் வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்து சேர்த்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு ஜி5 பண்ணும்பொழுது விவேக் ப்ரோ அண்ட் கண்டென்ட் டீம் ஷாம் சார் எல்லாம் சொல்லும்போது சொல்லிட்டே இருப்பாங்க, முத்து இது வந்து இந்த ப்ராஜெக்டை மட்டும் பார்க்காதீங்க, இதை நம்ம நல்லபடியாக பண்ணலன்னா வேற ஜான்ரா நம்ம தொட்டு பார்க்க முடியாம லிமிட்டட் ஆயிடுவோம். இது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களோட சக்சஸ் உங்களோட லைஃப்னு இல்லை, இன்னும் நிறைய பேர் இதே மாதிரி ஜான்ரா ட்ரை பண்றவங்க இருப்பாங்க இல்லையா, நாட் ஓன்லி இந்த டைப், அதர் ஜான்ரஸ் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் உங்கள்கிட்ட தான் இருக்கு, அதையும் சேர்த்து நீங்க தான் கொண்டு போய் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பெரிய, அது நான் எப்பொழுதும் மனசுல வச்சுட்டு இருந்த ஒன்று. சிவமொழி சார் சொல்லும்போது சொன்னாங்க அந்த கதவு திறந்திருக்கு அப்படின்னு. அது ஒரு ஒரு நிறைவா இருக்கு. ஆக்சுவலா இது ஒரு நிறைவான நாள், ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் ஒன்று ஒன்றா நமக்கு நம்ம நினைச்சதை விட ஒரு ஸ்டெப் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிருக்கு. அடுத்த விஷயங்கள் நமக்குள்ள வந்து கிடைச்சிருக்கு. நிறைய பேருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் வரும்பொழுது நான் எப்போதுமே சொல்லுவேன், நான் கொஞ்சம் பேசுறது தயக்கமா இருக்கும் அப்படின்னு. அடுத்தடுத்து நான் கொஞ்சம் பேட்டி இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்ச பிறகு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. பட் இப்போ ஏன்னா எனக்கு மறுபடியும் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, கொஞ்சம் பேச திணறேன் லிட்டரலி. அது என்னன்னு தெரியல, ஏன்னா எல்லாரும் இருக்காங்க அதனால கூட இருக்கலாம். ஏன்னா சார் ஒரு சின்ன சின்ன பாட்டு அவங்க ஏற்று நடிச்சது இருக்குல்ல, அது முதல்ல அவங்களுடைய பெருந்தன்மை. இல்லைன்னா அந்த ரோலுக்கு அவ்வளவுதான் அளவு இருக்கு. ஏன்னா மேஜரா விமன் சென்ட்ரிக்கா இருக்கு. எல்லாம் மேஜர் டர்ன்ஸ் ஹை எல்லாமே விமன் கேரக்டர்ஸ்க்கு தான் இருக்கு. அப்போ மேல் கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு சின்ன பார்ட் மட்டும் தான் பிளே பண்ண முடியும். அது வந்து கதையில அவ்வளவுதான் லிமிட்டட். அதுதான்
அந்த இடத்துல நம்ம எதிர்பார்க்க முடியாத ஆர்டிஸ்ட் எல்லாரும் வந்து அதுக்குள்ள அகாமடேட் ஆயிட்டாங்கிறது தான் எனக்கு, அதுதான் எனக்கு பெரிய ஹாப்பி. ஏன்னா சார் பெரிய பெரிய படங்கள் பெரிய பெரிய ரோல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வெப்சீரிஸ் சொல்றாங்கல்ல, கேமரா ஒண்ணு தானே நடிப்பு ஒண்ணு தானே. ஸோ அந்த அந்த மைண்ட் செட், அந்த ஃப்ரெஷ்ஷான மைண்ட் செட் இருக்கு இல்லையா, அது நம்ம எனக்கு அதுவும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எல்லாரும் எனக்கு அந்த ட்ரஸ்ட், ஓகே இதை நம்ம பண்ணுவோம், இது நல்லா இருக்கும் அப்படின்னு நம்பினது, நான் சொல்ற வார்த்தைகளை அவங்க நம்புறது அப்படிங்கிறது இருக்கும். ஆல்மோஸ்ட் ஃபீல்ட்ல எப்பொழுதுமே கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குதான் செய்யும். ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால ஏதாவது படுத்திருப்பேன், சாரி. ஸோ அந்த மாதிரியான நிறைய எனக்கு வந்து எதிர்பார்க்காத விஷயங்கள் எனக்கு ஸ்பாட்ல இருந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு. ராம்ஜி சார் வந்து நான் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை நான் எதிர்பார்க்காத வார்த்தை. ஏன்னா ராம்ஜி சார்ட்ட நான் வந்து வெறும் ஒரு சஜஷனுக்காக போறேன். என்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு, அது மணிகண்டன் சார்ட்ட சொல்றேன், பிரதி சார் மூலியமா மணிகண்டன் சாரை பாக்குறேன், அவங்கள்ட்ட சொல்றேன், நீங்க போய் ராம்ஜி சார்ட்ட சொல்லுங்கிறாங்க. ஓகே சரி சொல்லுவோம் அப்படின்னு மனசுல தைரியத்தை வரவழைச்சிட்டு தான் போறேன். சரி ஏதாவது வேல்யூபிள் சஜஷன்ஸ் கண்டிப்பா வரும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து, அதை எடுத்துக்கிட்டு நம்ம வில் ட்ரை அதை நம்ம அடாப்ட் பண்ணிக்க அடுத்த வெர்ஷன் நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். கண்டிப்பா இதுல இருந்து நிறைய பேஜஸ் நம்ம கிழிச்சு போடுற மாதிரி இருக்கும், புதுசா நம்ம எழுதுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா மைண்ட் அதோட தான் நான் போறேன். போயிட்டு முடிச்சுட்டேன். ஓகே நல்லா இருக்குன்னு சார் வந்து மணிகண்டன் சார்ட்ட சொல்லியிருக்காங்க, என்கிட்ட சொல்லலை. ஓகே போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க, முடிஞ்சிருச்சு. சரி நல்லா இருக்குன்னு சார் சொன்னாங்கன்ற செய்தி கேட்டோன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஓகே அடுத்த சில நாட்கள்ல சார் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணலாமான்னு கேட்கறாங்க அப்படின்னோடனே எனக்கு வந்து அது ரொம்ப ஹாப்பி, லிட்டரலி ஹாப்பி. இந்த சென்ஸ் இன்னைக்கு எனக்கு என்ன ஃபீல் இருக்கோ அது எனக்கு இன்னைக்கு இருந்தது. ராம்ஜி சார் கூட ஒர்க் பண்ண போறோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி சர்ப்ரைசஸ் எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் கொடுத்துச்சு. லிங்கா ப்ரோலாம் வந்து ஓவர் த ஃபோன் தான் நான் அதை ஸ்கிரிப்ட் சொன்னேன். சொல்லிட்டு ஓகே நான் பண்றேன் அப்படின்ட்டாரு, வித்தின் ஃபியூ மினிட்ஸ் பண்றேன்ட்டாரு. தென் ஸ்கிரிப்டை படிச்சுட்டு அதுக்கடுத்து பேசுனது இருக்குல்ல, அது வந்து ஒரு ரொம்ப நாள் பழக்கமான ஒரு ஃபீல் வந்துருச்சு அன்னையில இருந்து. அந்த வெரி மொமெண்ட் அவர் ஸ்கிரிப்டை படிச்சுட்டு பேச ஆரம்பிச்சதுல இருந்து நாங்க வந்து ரொம்ப ஒரு பயங்கர ஃப்ரெண்ட்லி ஆயிட்டோம். நிறைய விஷயங்கள் வந்து ஸ்கிரிப்ட் தெரிஞ்ச எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட பேசும்பொழுது அவங்க ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு ஸ்கிரிப்ட் தெரிஞ்சுக்கிட்டு பேசும்பொழுது ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, ஐ மீன் அதோ ரொம்ப நாள் பழகின ஒரு ஃபீல் வந்து அந்த ஸ்கிரிப்ட் கொடுத்துச்சு. அது வந்து ரொம்ப உதவிகரமா எனக்கு ஒர்க் பண்ணும்போது இருந்தது அந்த ஃப்ரெண்ட்லினஸ். அண்ட் எப்பொழுதுமே ஸ்பாட் வந்து ஜாலியாக தான் இருக்கும். டஃப்பான ஸ்பாட் தான், ஹெவியாக தான் ஒர்க் பண்ணோம், பட் ஜாலியாக தான் இருக்கும். ஏன்னா ஜாலியான ஆட்கள் நம்ம சார் டிஎஸ்ஆர் சார் இருக்காங்க. நம்ம எத்தனை டேக் கேட்டாலும் சரி, ஃபர்ஸ்ட் டேக்ல என்ன எனர்ஜி இருந்துச்சோ அதே எனர்ஜி தான், அண்ட் அது குறையவே குறையாது. சார் வந்து நிறைய சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு வந்து கதை சொல்லவே இல்லை, என்கிட்ட கதை சொல்லியிருந்தா நான் பிச்சிருப்பேன் அப்படின்னு. இல்ல சார் இப்பயே நிறைய பிச்சுட்டீங்க, நாங்களே பிச்சு எடுத்து வச்சிருக்கோம். தெரியாது அபி வயசுக்கு வந்தது அதெல்லாம் சும்மா ஏதோ வந்து கதை உண்மையிலே பரம்பரத்தோட தெரிஞ்சது. இவ்வளோ பெரிய விஷயம் இருக்காது. இதே மாதிரிதான் ஸ்பாட் சீக்ரெட் கதையை சொல்லவே இல்லை. சீக்ரெட் இல்லை சார், சீக்ரெட் சார். ஓகே. அண்ட் கேமியா ரோல் பண்ணாங்க லக்ஷ்மி பிரியா அவங்க, அண்ட் ஸ்மிருதி வெங்கட், ஜனனி ஐயர், அவங்க எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க எல்லாருமே வந்து ஒரு சின்ன ரோல் அப்படின்னாலும் அவங்க வேற ஜான்ரா வேற விதமான ஹைட்ஸ் ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஸ்டில் இதுக்குள்ள வந்து அகாமடேட் பண்ணி அவங்க செஞ்சு கொடுத்துட்டு போனது. குறிப்பா எனக்கு நான் வந்து பக்சனை வந்து சொல்லி ஆகணும். அவருக்கு ஸ்கிரிப்ட் ஃபுல்லாவே தெரியும், ஃபுல்லாவே படிச்சுட்டாரு. ஆனா அவர் நடிச்சது ஒரே ஒரு சீன். அந்த ஒரு சீன் வந்து அவர் ஃப்ரெண்ட்லியா வந்து பண்ணி கொடுத்துட்டு போனாரு. பல ஷூட்டிங்க்கு இடையில பெரிய ஷூட் பண்ணிட்டு இருந்த டைம், அது பெரிய ஹீரோஸோட படம் ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம், இடையில 1 நாள் 2 நாள் கேப் இருக்கு. அப்படி ஏதாவது ஒரு டேட்ஸ் எனக்கு இந்த டேஸ் எனக்கு வந்து ஓப்பனா இருக்கு இந்த டேஸ், இது ஏதாவது ஒரு நாள் உனக்கு ஒரு நாள் பண்ணிட்டு போற ஏதாவது ஒரு ஷூட் இருந்தா, ஒரு கேரக்டர் இருந்தா சொல்லு தம்பி அப்படின்னாரு. அந்த டேட்ஸ் என்கிட்ட இருந்தது. தென் அப்போதான் அந்த கேரக்டர் வந்து நாங்கள் அந்த ஒரே ஒரு நாள் சார் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்லியா வந்து பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேரோட கமிட்மெண்ட் தான் அது வந்து மக்களுக்கு ஒரு நல்ல கனெக்ஷன் கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். வெறும்னே நாங்கள் எழுதுனதோ அது மட்டுமோ இருந்திருக்காது. அவங்களோட பர்சனல் கனெக்ஷன் டுவர்ட்ஸ் ப்ராஜெக்ட்,
அந்த அந்த பர்சனல் கனெக்ஷன் ஸ்க்ரீன்ல வெளிப்படும் பொழுது எல்லாருக்கும் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா. அனுமோல் மேம் எல்லாருமே எனக்கு ஆர்டிஸ்ட் எல்லாருமே என்ன கஷ்டங்கள் என்ன பிரச்சனை என்ன வேணா இருக்கலாம். சார் சொன்னாங்க 9 மணில இருந்து உட்காந்து 3:30 ஒரு ஷாட்டு, அவ்வளவுதான், அதான் எடுக்க முடிஞ்சிச்சு. அப்படி போகும். பட் அந்த ஸ்பாட்ல கேமரா ஃபேஸ் பண்ணும்போது அது எதுவுமே தெரியாதுல்ல, அது எதுவுமே இல்லாம இப்பதான் ஃபர்ஸ்ட் ஷாட்டை எடுக்கிறோங்கிற ஒரு ஃப்ரெஷ்னஸோட ஃபீலோட அதை கனெக்ட் பண்ணணும்ல. அந்த விஷயம் ரொம்ப அவங்க 100% எஃபர்ட் எனக்கு ரொம்ப கிடைச்சிச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் டைமரா நான் பண்ணும் பொழுது எனக்கு இருக்கிற டிஃபிகல்ட்டிஸா இருக்கட்டும், என்கிட்ட இருக்கிற மைனஸா இருக்கட்டும், அதெல்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு டாலரேட் பண்ணிக்கிட்டு அது கூட அவங்க சேர்ந்து ஒர்க் பண்ணி அதை ஒரு ஃபைனா அது பெஸ்டா கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த எல்லா டீமும் சொல்றேன், என்னோட டைரக்ஷன் டீம் ரொம்ப 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 என்னோட பேக் போன். அதான் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்களா, ஆண்ட்ரூஸ் அண்ட் சத்யா அண்ட் பிரேம், ஸ்டாலின் சார், அப்புறம் தமிழ், ரூபன், இனியவன், எல்லாருமே ஒரு ஒரு விதத்துல ஒரு ஒரு லெவல் ஆஃப் ஒர்க்கை எனக்கு 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 இருந்த பேர்டன் அவங்க தான் ரொம்ப தாங்கிக்கிட்டாங்க. வேற வழி இல்லை, என்னோட பேர்டன் நான் அவங்க மேலதான் கொட்டி ஆகணும். எனக்கு இருந்த வாய்ப்பா தான், எனக்கு கிடைத்த அடிமைகள் அவர்கள் மட்டும்தான். அதனால நான் அவங்க மேலதான் அதை செலுத்த முடிந்தது. அது எல்லாரும் பேர் பண்ணிக்கிட்டு ஆண்ட்ரூஸ்ல சார் சொன்னாங்க ஸ்பாட்ல தொண்டை கட்டி போனது. எனக்கு ஆண்ட்ரூஸ்க்கு டப்பிங்லையும் தொண்டை கட்டி வச்சு மதுரைக்கு போனோம் சார். ஸோ அந்த மாதிரி பல பல சிக்கல்கள் பல பிரச்சனைகள் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் தாண்டி எல்லாரும் அந்த ஒர்க்கு நான் ஒன்று பண்றேன், அதை நம்பணும், அந்த நம்பி அவங்க ஃபுல் எஃபர்ட் ஒன்று போட்டாங்க. அண்ட் இது எல்லாரோட ஒர்க்கும் சேர்ந்தது. நான் ஒன்று பண்றேன்னா நான் பொறுப்பு எடுத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். பட் எல்லாருமே அதை கமிட்டடா இம்ப்ரவைஸ் பண்ணும்பொழுது நல்லா இருக்கும். ஸ்பாட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நான் நல்லா கேட்டுட்டு வேணாம் அப்படிம்பேன், ஆனா எப்படியாவது அதை சேர்த்துக்கணும் அப்படிம்பாங்க. அது நிறைய நடந்திருக்கு. அவங்களும் அதை போல அக்செப்டும் பண்ணியிருக்காங்க வேண்டாம் அப்படிங்கிறதும். ரொம்ப ஹாப்பி தான் இது. வேற எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் டு ஆல் அண்ட் டீம், என்னோட டீம் அண்ட் ஹோல் டீம். நான் யாரையும் விட்டுறலான்னு, ஏன்னா சொன்ன நம்பர்ஸ் நேம்ஸ் அண்ட் நம்பர்ஸ் போய்கிட்டே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆக்டர்ஸ்லேருந்து, டீம்லேருந்து, சேனல் சைட்லேருந்து, ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து எல்லாருக்கும் என்னோட ரொம்ப நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் நீங்கள் அண்ட் மக்கள், மேம் சொன்னாங்க காமன் பீப்புள் வரைக்கும் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் கொண்டு போய் இந்த வேவ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. அண்ட் ஸ்டில் நிறைய வாய்ஸஸ் கேட்கறது என்னன்னா ஃபிலிமா பண்ணுங்க அப்படின்றதெல்லாம் போது அதெல்லாம் சேனல்கிட்ட தான் நீங்க கேட்கணும். ஸோ அதுவும் நிறைய இது இருக்கு. ரெஸ்பான்ஸ் வர்றதுமே ரொம்ப பர்சனலா எனக்கு இது நடந்திருக்கு அப்படின்றது. நான் ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன், இதை நீங்க பார்க்கும் பொழுது ப்ளீஸ் உங்க அம்மாவோட பாருங்க அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைச்சேன். பட் அது இப்ப சொல்றேன், ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் இதை யோசிக்கும் பொழுது எனக்கு தோணுது ஒருவேளை என்னோட அம்மா இதை ஃபேஸ் பண்ணிருக்கலாம். அண்ட் அந்த டீச்சர் ஸ்லேட்ல பேர் எழுதி அந்த இங்கிலீஷ் டீச்சர் அடி வாங்குறது என்னோட அம்மா பண்ணது லிட்டரலா, அதை என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுதான் நான் அதுல வச்சிருந்தேன். என்னோட அம்மா இன்னொரு படிக்கிற ஒருத்தவங்களோட பேரு வேணின்னு நினைக்கிறேன், அவங்க பேர் சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்து எழுதிட்டாங்க, அதுக்கு அந்த டீச்சர் அடிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் நான் அப்படியே அதில் ஃபிக்ஸ் பண்ணேன். இதே போல நிறைய விமன் அவங்க ஃபேஸ் பண்ண, நான் சுத்தி என்னை பார்த்து வளர்ந்தவங்களுடைய அந்த லைஃப் எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நான் அதில் கொண்டு வந்து சேர்த்துருக்கேன். ஸோ அவங்கதான் இதோட கதைக்கு காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதுல எனக்கு ரொம்ப முக்கியமா நான் ஃபேஸ் பண்ணது அண்ட் புதுசா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது என்னன்னா, பொதுவாக ஃபிலிம்ல அண்ட் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணும்பொழுது விமன் டெக்னீஷியன்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு பெண்ணா இருந்து நீங்க இதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. அது ஒரு சூப்பரான கொஸ்டின். அது ஒரு டெக்னீஷியன் போய் ஒரு பெண்ணா இருந்து எப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்கறது அற்புதமான கொஸ்டின். அது எனக்கு இதுல ரிவர்ஸ்ல அமைஞ்சிச்சு. ஒரு ஆணா இருந்து எப்படி நீங்க இந்த கதையை எடுத்தீங்க அப்படின்னாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அந்த கொஸ்டின். சந்தோஷங்க, இந்த கேள்வி வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி நிறைய மேஜிக்ஸ் அண்ட் எதிர்பாராத மொமெண்ட் நிறைய இருந்தது. அண்ட் எல்லாரோட ஒத்துழைப்புக்கும் உங்களுடைய பங்களிப்புக்கும் இது வரைக்கும் இன்னும் ஸ்டில் அதை நீங்க கொண்டு போயிட்டீங்க. அதான் சொல்றேன், 4 வீக்கெண்ட் வரப்போகுது. ஐ திங்க் ரிலீஸ் ஆகி 4th ஃப்ரைடே வரப்போகுது. ஸ்டில் இட் கோயிங் வெல் அப்படிங்கிறது நைஸ். அண்ட் உங்க எல்லாருக்கும் உங்களோட பங்களிப்புக்கும் உதவிக்கும் ரொம்ப 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 நன்றி. டீம் மடியில் இருக்கிறவங்க, வர முடியாதவங்க, அண்ட் மை டீம், ப்ரொடக்ஷன் சைடு அண்ட் ZEE5 சேனல், எவ்ரி ஒன், எல்லாருக்கும், ஃபேமிலி எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ.